சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்தவர் டாஸ்மாக் ஊழியர் கண்ணன். இவரது மனைவி அருள் சுபா. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அடுத்த ஜமீநகரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் கோயம்பேட்டில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். திருமணமாகி 18 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் கண்ணனுக்கு மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த 20 வயது உறவுக்கார பெண்ணுடன் காதல் மலர்ந்துள்ளது. இதனை அருள் சுபா கண்டித்து வந்த நிலையில் அந்த பெண்ணை 2வது திருமணம் செய்யும் திட்டத்துடன் கடந்த 21ஆம் தேதி வீட்டில் இருந்து புறப்பட்டு சொந்த ஊரான ஜமீநகரம் கிராமத்துக்கு சென்றுள்ளார் கண்ணன். இதையடுத்து தனது கணவரின் 2வது திருமணத்தை தடுத்து நிறுத்த 22ஆம் தேதி அங்கு சென்ற அருள் சுபாவை கண்ணன் தனது சகோதரர்கள் உள்ளிட்ட உறவினர்களோடு சேர்ந்து அடித்து உதைத்து தாக்கியதுடன் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. லேசான காயத்துடன் தப்பிய அருள் சுபா நடந்த சம்பவம் குறித்து வேட்டவலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் புகாரை பெற்றுக்கொண்டு விசாரிக்காமல் கிடப்பில் போட்ட நிலையில் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தந்தால் கணவர் கண்ணனையும் உறவினர்களையும் கைது செய்து அழைத்து வருவதாக கூறியுள்ளனர். அருள் சுபா வாடகைக்கு அமைத்து கொடுத்த காரில் சென்று கண்ணனை போலீசார் தேடினர். அவர் தலைமறைவானதால் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்பட்ட கண்ணனின் சகோதரர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் அலெக்ஸ். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அருள் சுபா உதவி ஆய்வாளரிடம் கேட்டபோது உயர் அதிகாரிகளின் நிர்பந்தம் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுவிக்கப்பட்டதாக தனது ஆற்றாமையை வேதனையாக வெளிப்படுத்தியுள்ளார் உதவி ஆய்வாளர் அலெக்ஸ். வண்டி வைக்க சொன்னீங்க, உங்களுக்காக நான் வண்டி வச்சு நான் இவ்வளோ செலவு பண்ணி அக்யூஸ்டை பிடிச்சி இட்டுன்னு போனதுக்கு அப்புறம் அக்யூஸ்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சுத்தமா சரியில்லை சார். என்னதான் சார் நடந்ததாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் சார். நான் என்னமா சொல்றது, நீங்க என்ன எனக்கு எதுவுமே சொல்றது இல்லாம நானு எனக்கு புரிஞ்சுக்குமா. அந்த நிலைமை எல்லாமே எனக்கு மேலதிகாரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அதான் சொல்லுவேன். இது ஒரு புறம் இருக்க, அருள் சுபாவிடம் இருந்து விவாகரத்து கேட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பே கண்ணன் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தது தெரிய வந்துள்ளது. விவாகரத்துக்கு அருள் சுபா நீதிமன்றத்தில் சம்மதம் தெரிவிக்காத நிலையில் அவருடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே வழக்கையும் நடத்தி வந்துள்ளார் கண்ணன். டைவர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், எங்க குடும்பம் நல்லா தான் இருக்கு, இவர் நல்லவர், என் கூட தான் வாழணும், என் பிள்ளைக்கு அப்பாவா தான் இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய மோட்டிவ். குழந்தைக்கு அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனாக்கா என் பிள்ளைக்கு அப்போ என்னதான் இருந்தாலும் அந்த சொந்த பந்தம் இடைய போயிடும். அதனால் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என் பிள்ளையோட லைஃப்பை தான் நான் பார்த்தேன் நான். அதனால் நான் டைவர்ஸ் கொடுக்க அவருக்கு விரும்பலை. நான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்றதால நான் நம்பி இருந்துட்டேன். ஃபேமிலியில் சகஜமாக இருந்தாங்க. என்னுடைய நல்லது கெட்ட ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க சகஜமாக பொங்கல் வரைக்கும் என் வீட்டில் நார்மல் ஃபேமிலியில் குடும்பம் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. அதனால் எனக்கு அவர் மேலே எந்த ஒரு டவுட்டும் எனக்கு தெரியல. இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டே விவாகரத்து பெற்றுவிட்டதை போல் ஆதாரங்களை திரட்டி உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அதனை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பில் இது பற்றி விசாரித்த போது விவாகரத்து பெற்றதற்கான ஆதாரங்களை கண்ணன் முறையாக சமர்ப்பித்துள்ளதாகவும் அருள் சுபா கொடுத்த கொலை முயற்சி புகார் தொடர்பாக போதிய ஆதாரம் இல்லாததால் அதனை தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் கூறினர். அத்துடன் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் இன்றி வழக்கை விசாரித்ததால் உதவி ஆய்வாளர் அலெக்ஸை இடமாற்றம் செய்துள்ளதாகவும் கூறினர். கணவர் 2வது திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட 12ஆம் வகுப்பு படிக்கும் மகளின் கல்வி கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலையில் உள்ள அருள் சுபா மகளின் உயர்கல்வி தொடர்பான ஆவணங்களையும் கணவர் எடுத்து சென்று விட்டதால் அவரை பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலையிலும் தவித்து வருகிறார். பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் பாண்டியன் மற்றும் வேல்ராஜ்.